மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அதனால வாங்க நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு யாருக்கு ஓட்டு போட்டாங்க, யார் வந்து அடுத்தது வருவா, யார் ஆட்சியை பிடிப்பா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ் ஆகிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை போடலாம். இப்போ நான் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில இருக்கேன். இந்த தடவை கிழக்கு தொகுதியில எம்எல்ஏவா விஜய் நிக்கிறாப்ல. விஜய் தான் ஓட்டு போட்டேன். ஒரு மாற்றத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கேன். விஜய் வருவாருன்னு நினைக்கிறேன், நம்புவோம். அட்லீஸ்ட் திருச்சி கிழக்குல ஒரு வாரம் நம்புறோம். பார்ப்போம், நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கருத்து கணிப்புலாம் பாத்தீங்களா? ஒண்ணு வந்து டிவிகே வரும்னு சொல்றாங்க, அதிமுக வரும், திமுக வரும்னு சொல்றாங்க. ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க தான் நினைக்கிறீங்க அதை பத்தி? பார்த்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டிஎம்கே தான் வந்து மெஜாரிட்டியா காமிக்கிறாங்க எல்லா கருத்து கணிப்புலையும். செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லாவும் ஏடிஎம்கே தான் காமிக்கிறாங்க. அது தெரியல, நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் தெரியும். பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அட்லீஸ்ட் திருச்சி கிழக்குல ஜெயிப்பாருன்னு. எத்தனை தொகுதி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க தாவேகா? ஒரு 20-25+ ஜெயிச்சாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ப்ரோ. ஏன்னா தனியா நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப, அதுவும் 234 டிவிக்கு ஒரு நிக்க வச்சிருக்காரு வேட்பாளருங்கிறப்ப, ஒரு 25-30 ஜெயிச்சாலே ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் என்ன பொறுத்தவரை. நாங்க சென்னையில வந்து விஜய்க்கு தான் போட்டோம். சரி, ஓகே. இப்ப கருத்து கணிப்புலாம் வந்திருக்கேன் வெளியே, பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறோம். யாருக்கு முன்னால வரவங்க எங்களால சொல்ல முடியாது. அதுதான் நாங்க போட்டதை போட்டு விட்டோம், அவ்வளவுதான். யாரு முன்னுக்கு வருவாங்கன்னு நாளைக்கு தான் தெரியும். சரி சரி சரி. இப்ப வந்து விஜய்க்கு போட்டேன்னு சொல்றீங்க. இப்ப தாவேகா வந்து எத்தனை தொகுதி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? அது பேப்பர்ல வந்திருக்கு 41% 100க்கு. சரி சரி. முன்னுக்கு வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. சிலருக்கு அது முன்னுக்கு வருதுன்னு சொல்றாங்க. குழப்பமா தான் இருக்குது. எப்படி என்னன்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். சரி, நீங்க நிறைய எலெக்ஷன் பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் வந்து முன்னாடி நடந்திருக்கா? இந்த மாதிரி நடந்தது கிடையாது. 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 1000 பேர் வந்திருக்காங்க, முளைச்சிட்டாங்க. அதனால எப்படி குழப்பமா இருக்குது, யார் தான் முன்னுக்கு வருவாங்கன்னு. ஓட்டு போட்டுங்க. சரி, இப்ப நாளைக்கு வந்து இப்ப ரிசல்ட் வரப்போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எட்டால ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குங்க. சரி சரி. ஏன்னா இங்கே வந்து ஓட்ட கலைக்கிறாப்புல. இப்ப நடுவுல இவங்க கேப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா, ஏன்னா தினகரன் இவங்க சேர்ந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு வர்றா எதிர்பார்க்கப்படும். சரி, இப்ப கருத்து கணிப்புலாம் வெளியே வந்துச்சு, பாத்தீங்களா? அதெல்லாம் அது கணிப்புலாம் நம்ப கூடாது. சும்மா சொல்ல வேண்டியதான் கருத்து கணிப்பு. கவர்மெண்ட் தெரியாத கணிப்பா இவங்க சொல்லிக்க வேண்டியது 30% அந்த % அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வரணும். நீங்க இந்த மாதிரி முன்னாடி நிறைய எலெக்ஷன் பாத்திருப்பீங்க. நீங்க இந்த எலெக்ஷன் மாதிரி நடந்திருக்கா? அந்த மாதிரி மும்முனை போட்டி நடந்திருக்கா? மும்முனை போட்டின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இருக்கும்போது நார்மலா இருக்கும், எந்த பிரச்சனை கிடையாது. இப்போ எம்ஜிஆர் ஆட்சி புரிஞ்சாரு, அவரு இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பதான் ஒரு 5 வருஷமா சரியில்லை. கொள்ள கற்பழிப்பு, வழிப்பறி கொள்ளை எல்லாம் நிறைய நடக்குது. அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா உண்டு, மாறணும். ஏன்னா குப்பை கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. அதாவது மக்கள் ஆட்சி, மன்னர் ஆட்சி கிடையாது. அதனால மாறணும். நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா இருக்காங்க, அதனால டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன். விஜய்க்கு போடலாம்னா அவர் இப்பதான் புதுசா வராரு, அதனால அவரு இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்தா நல்லாதான் இருக்கணும். பரவாயில்ல, யங்ஸ்டர் வர்றது நம்ம வரவேற்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருக்கு இப்ப அவரோட டீட்டெயில்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. சுத்தி என்ன நடக்குது, அந்த அரசியல் நாலேஜ் நிறைய இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது தெரியாம எப்படி நம்ம ஓட்டு போட முடியும்? ஒரு 2 வருஷமோ ஒரு 5 வருஷமா இருந்துட்டாருன்னா சரி, அவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்ற நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த சினிமால இருந்து டைரக்டா சிஎம் போஸ்டுக்கு வருதுன்ற நமக்கு ஒரு டவுட், அவ்வளவுதான். மத்தபடி அவர் வர மாட்டாரு, செய்ய மாட்டாருன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் வந்தா நம்ம வரவே இருக்கிறோம், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் டிஎம்கே செஞ்சாங்க, வேற சரி அடுத்த வாட்டி வரட்டும். இந்த வாட்டி இவங்க வந்திருக்காங்க, வந்து என்ன வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்துக்கிட்டாக்க அடுத்தக்கப்புறம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா நாளைக்கு என்ன ரிசல்ட்னு தெரியல. 2 பேருமே நல்லா டஃப் கொடுத்துட்டாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாவே விஜய்க்கு தான் நிறைய ஆதரவு. அதனால என் பிள்ளைங்க கூட அந்த மாதிரிதான் ஆதரவா இருந்தாங்க. அதனால சொல்ல முடியாது யார் வருவாங்கன்னு, நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா 2 பேரும் டஃப் கொடுத்துருக்காரு. விஜய் வந்து இந்த வாட்டி டஃப் கொடுத்துருக்காரு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் அவருக்கு. அதனால பாப்போம் நாளைக்கு வெயிட்டிங் ரிசல்ட். ஓகே, சரிமா. நீங்க நிறைய எலெக்ஷன் பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்திருக்கா? அந்த மாதிரி மும்மணி போட்டி, அதிமுக ஒரு பக்கம், திமுக, தாவேகா,
இது தாவேக்கா வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு டஃபா இருந்திருக்கு. ஆனா இப்ப லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாக்க டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரிதான் இருந்தது. நம்ம பாஜக எதிர்த்து இருந்தோம். ஆனா இப்ப ஏடிஎம்கே வந்து பயங்கரமா பிரிஞ்சிருச்சு ஜெயலலிதா போனதுல இருந்து. ஏன்னா எங்க வீட்டுக்கெல்லாம் ஜெயலலிதா தான். ஆனா அவங்க ஆட்சி நல்லா இருக்கும், நல்லாவும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இதுவே குரூப் 3 ஆயிடுச்சு, 3 4 நிறைய ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால பாப்போம் நாளைக்கு ரிசல்ட் என்ன வருதுன்ட்டு. அதனால ஓகே. நாங்க வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். திமுக தான் போட்டிருக்கீங்க நீங்க? ஆமா, ஓகே, அது உண்மைதான். சரி. இப்ப விஜய் வந்தாரு, அவர் 140 வந்துருவாரு, 150 வந்துருவான்னு அதெல்லாம் சும்மானே, அதெல்லாம் இது எவ்வளவு வர முடியும்? எடுத்த உடனே எப்படின்னா வர முடியும்? சும்மா எடுத்த உடனே இப்ப அரசியலுக்கு உடனே வந்துட முடியுமானே? இப்ப நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், இவங்க இருக்காங்க. படத்துல நடி ஒரு 10 படம் 20 படம் நடிச்ச உடனே அரசியல் ஆகிட முடியுமானே? மக்களா தேர்ந்து இது பண்றதானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டும் தான். இப்பெல்லாம் வர முடியாது, இன்னும் ஆகணும். அவரு எடுத்த உடனே வர முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா, கருத்து கணிப்புலாம் வந்திருக்கு. இப்போ ஒரு சில பேர் அதிமுக சொல்றாங்க, திமுக சொல்றாங்க, சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு நாங்க ஓடிவில பாத்துட்டு தான் இருக்கிறோம். 145 170 வரைக்கும் டிஎம்கேன்னாங்க, அப்புறம் ஏடிஎம்கேன்னாங்க. இப்படி மாறி மாறிதான் வந்துட்டு இருக்குது. அது எப்படி வருது ஆண்டவன் தான் தெரியும். என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம டிஎம்கே தான் போட்டாரு, இவர் பார்த்தா ஏடிஎம்கே. நானும் சொல்றேன் அதுதான் வரும் அப்படிங்கிறேன், அண்ணாடிக்கு தான் வருங்கிறேன். ஏன்னா அதனால முன்னாடி டிஎம்கே தான் முன்னாடி 170 வரைக்கும் போட்டாங்க, 180 வரைக்கும் வராங்க. அப்புறம் 145, அப்புறம் 169, அப்புறம் இப்படி இருக்கும்போது இப்போ 159ல நிக்குது. எப்படி வருது ஆண்டவன் தான். நீங்க முன்னாடி நிறைய எலெக்ஷன் பாத்துருப்பீங்க. ஆமா, இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்திருக்கா முன்னாடி? பரபரப்பா இல்ல இப்ப இந்த வந்து இப்ப விஜய் உள்ள போனதுனால கொஞ்சம் இதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அதனால இந்த பரபரப்பு காரணம் விஜய் தான். ஆமா ஆமா ஆமா, புதுசா ஆரம்பம். இப்ப விஜயகாந்த் போல எப்படி வந்தாரு, கடைசியில எப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு. இவரு அதை போல போறாரு பாருங்க. ஆமா, நான் ஓட்டு போடுறது டிஎம்கே ஓட்டு போடுது. அப்ப ஃபுல்லா வருஷம் எந்த வருஷம் வந்தாலும் டிஎம்கே தான். ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க. அளவுக்கு மக்கள் ஆட்சி நல்லா இருக்குது, டிஎம்கே ஆட்சி நல்லா இருக்கு. மத்தபடி குறை சொல்றது மாதிரி இல்ல. மக்களுக்கு ஏதோ நல்லா செஞ்சுறாங்க. அவங்க மேல ஸ்டாலின் மேல எந்த குறையும் இல்ல, எதுவுமே இல்ல. அது நல்லா ஆட்சி நல்லா நடத்துறாரு. அது வந்து இது வந்து தப்பான இதை வந்து எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை ரொம்ப இது பண்ணி அசிங்கமா இருக்கிறாங்க. அது வந்து இல்ல எல்லாரையும் மக்களை நினைச்சு மக்கள் நல்லா செய்யறாங்க, அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க மக்களை. அதை விட்டு விஜய் வந்து இதுதான் தேவையில்ல. மக்களுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் நான் ஆட்சி வரணும், அதுதான் தேவை. நல்ல ஆட்சி வரணும் நல்லா இருக்கும். பாத்தீங்களா சார்? இப்போ ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு இருக்காங்க. மக்களை கருத்து கணிப்பு எப்படியோ மக்கள் தேர்ந்தெடுக்கிறதான் என்ன பண்ண முடியும்? நம்ம அதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மக்கள் நல்லா ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுதான் ஒன்றும் இல்லை. இந்த ஆட்சி இப்படி ஆகணும், அந்த ஆட்சி அப்படி ஆகணும், அது ஒன்றும் இல்லை. மக்களுக்கு யார் செய்யறாங்க நல்லது செய்யறாங்களோ அதுதான் தேவை நமக்கு, ஒன்றும் இல்லை. நீங்க முன்னாடி நிறைய எலெக்ஷன் பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி பரபரப்பா போன எலெக்ஷன் ஏதாவது? இப்ப போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப பரபரப்பா இது பண்ணேன். இப்ப ஏன்னா உள்ள விஜய் என்ட்ரியா இருக்காப்ல, அதனால கொஞ்சம் விஜய்னால ரொம்ப இது பண்ணுவோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. போன வருஷத்துக்கு வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது, மீடியாவும் ரொம்ப இதாகல. இந்த வருஷம் ரொம்ப மீடியா இறங்கிடுச்சு, அதனால ரொம்ப இதா இருக்கு. எல்லா சேனலும் யூடியூப்ல சேனலும் போறாங்க, இன்ஸ்டாகிராம் போறாங்க, பேஸ்புக்லயும் நிறைய போறாங்க. ஒவ்வொரு இது பண்ண அதே மாதிரி மக்கள் வந்து நல்லா பார்த்து யாரு என்னன்னு தேர்ந்தெடுத்தாலே போதும், மற்றபடி ஒண்ணுமே இல்லை. நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்க. சரி, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வருவார்னு எதிர்பார்க்கிறேன். கருத்து கணிப்புலாம் பாத்தீங்களா? தாவேக்கா வருங்கிறாங்க, அதிமுக. கருத்து கணிப்புலாம் பார்த்தேங்க. ஆனா என்ன கருத்து கணிப்பு இருந்தாலும் டிஎம்கேக்கு தான் இப்ப கருத்து கணிப்பு டிஎம்கே தான் வந்துட்டு இருக்கு. ஆமா, அதனால இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் புதுசா வந்தவங்க எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் டிஎம்கே உழைச்சிருக்கேன். சரி, நிறைய எங்க தொகுதியில தான் நிறைய திருச்சியை பொறுத்தளவு டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய எலெக்ஷன் பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி பரபரப்பா போன எலெக்ஷன் நடந்திருக்காரு? இந்த மாதிரி பரபரப்பா நடக்கல. இந்த விஜய் வந்ததுல இருந்து சீமானு வந்தது வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே டிஎம்கே
அவங்க கொஞ்சம் பரபரப்பா கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டுக்கு கொஞ்சம் புரியும். அதனால விஜய் தான் முதல்வர் ஆவாரு, சீமான் தான் முதல்வர் ஆவாரு அப்படின்னா எல்லாமே பேசுகிறாங்க. அது தப்பான கருத்து கணிப்பு. இப்ப இருக்க ட்ரெண்டு படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாரு. வரத்துக்கு வாய்ப்பு. ஏன்னா இப்ப வந்து விஜய் 2 தொகுதியில் நின்றுருக்காரு. எது வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? ரெண்டுமே தோத்துருவாரு. ரெண்டுமே தோப்பாரு நான். ரெண்டுமே தோத்துவாரு. டிஎம்கே தான். திருச்சி வந்து டிஎம்கே கோட்டை. 9 தொகுதியும் ஜெயிப்பாங்க. நான் விஜய்க்கு போட்டிருக்கேன். நான் விஜய் போட்டேன். விஜய்க்கு அதிக ரசிகர் இருக்கு. ஆனா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். முதலமைச்சர்லாம் வாய்ப்பு இல்லைன்னு, அடிபட்டு தான் வரணும். முதலமைச்சருக்கு அடிபட்டு தான் வரணும். வர்றது யாருன்னா ஸ்டாலின் மாத்திரம் தான். வர்றது ஸ்டாலின் சார் தான். சரி. விஜய் எல்லாம் எடுத்தவொடனே முதலமைச்சர் ரசிகர் அதிகமா இருப்பாங்க. விஜய் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா அடிபட்டு தான் மேல மேல வந்துதான் முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியும். அதனால ரசிகர் மூலியமா நான் விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். விஜய் போட்டிருக்கேன். அவருக்கு ஒரு போஸ்டிங் வரும். போஸ்டிங் வராமலாம் இருக்காது. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி ஏதோ ஒரு போஸ்டிங் வந்துடும். அது வராமல வாய்ப்பு இருக்காது. அதனால ரசிகருக்கு மொத்தமே அதை போட்டிருக்காங்க. மொத்தம் எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 13 லட்சம் ஓட்டு. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் போனதுல இருந்து அடிப்பட்டதுல இருந்து எல்லா மன்றத்துக்கும் போயிருக்கேன். எல்லா இதுக்கும் போயிருக்கேன். மாநாடுக்கு போயிருக்கேன், காஞ்சிபுரம் போயிருக்கேன், இங்க போயிருக்கேன், எல்லா இதுக்கும் போயிருக்கேன். அந்த கூட்டத்தை பார்க்கணும்னா பயங்கர கூட்டம். ஃபுல்லா ரசிகர். இந்த காலேஜ் பொண்ணுங்க வரையும் இந்த எல்லாமே பண்றது விஜய்க்கு மாத்திரம் தான். ஆனா விஜய்க்கு எடுத்த உடனே முதலமைச்சர் வராது. ஏதோ ஒரு போஸ்டிங் வந்துடும். ஆனா ஜெயிக்க போறது எப்பவுமே நடக்குது ஸ்டாலின் மட்டும் தாங்க. ஆனா நீங்க டிவி தாவேக்க தான் போட்டிருக்கீங்க. நான் போட்டது விஜய்க்கு மட்டும். விஜய்க்கு தான். இப்ப 2 தொகுதியில் நிக்கிறாரு. இப்ப எது ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? சென்னையா திருச்சியா? சென்னை தானே. சென்னை தான் ஜெயிப்பாரு. திருச்சியில வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி. சென்னையில கூட்டம் தாங்க முடியலன்னு ரோடே 3 நாள் பிளாக் பண்ணிட்டானுங்க. ரோடே 3 நாள் பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கேயாவது பரவாயில்ல, கூட்டம் கம்மி. அங்க 3 நாள் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால சென்னை தான் அவர் ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகமா. சென்னை மாத்திரம் தான். இதுல திருச்சியும் வந்துரும். திருச்சியில கொஞ்சம் வந்துரும். ஒரு ஏதோ வாய்ப்பு கிடைக்கும். ஆனா எடுத்த உடனே சொல்றாங்களா முதலமைச்சர் அதெல்லாம் உட்கார முடியாதுன்னு. யாராலையும் 140 சீட்லாம் ஜெயிப்பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. அது ரசிகர் மாத்திரையும் கூட்டப்படி போறது, சாவறது, அவங்க மேல போறது வர்றது, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா அடிப்பட்டு தானே முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியும். ஒரு அடிப்பட்டு தான். யாரா இருந்தாலும் கலைஞரும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி, எல்லாம் அடிப்பட்டு தான் படிப்படியா ஏறிதான் அந்த முதலமைச்சர் சீட்டையே பிடிக்க முடியும். ஒரு நடிகரா வந்து எடுத்த உடனே பிடிச்சிட்டா அவங்க விட மாட்டாங்களே. அதனால ஒண்ணு எடப்பாடி வரணும், ஒண்ணு ஸ்டாலின் வரணும். இது 2 தான் நடக்கும். இவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். அவ்வளவுதான். ஒரு 50-60 சீட்டு இல்ல, ஏன்னா ஒரு எம்பி பதவி ஏதோ ஒரு பதவி கிடைக்கும். அவ்வளவுதானே. அடுத்த இதுல அப்போ அப்படி பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்ற பார்த்து தான் மக்கள் மறுபடியும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு கழிஞ்சதுல அங்க போய் உட்காரலாம். இப்பெல்லாம் உட்கார முடியாதுன்னு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது.